வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் தள்ளுபடி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் வரை தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் எந்த கட்சிக்கும் பரப்புரைக்கு அனுமதி வழங்கப்படாது. தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் மக்கள் பயணிக்கத்தானே என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வினவிய நிலையில் அரசு தரப்பு உறுதி. பொதுக்கூட்டங்களின் போது குடிநீர், மருத்துவம், ஆம்புலன்ஸ் வசதியோடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க ஆர்டிஓவுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என நீதிபதிகள் கேள்வி. வாடகை பெற்றுக்கொண்டு தற்காலிகமாக அனுமதி அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் உள்ளது என அரசு தரப்பு விளக்கம். நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் காட்டம். யார் மீதும் குறிப்பிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என நீதிபதிகள் வேண்டுகோள். சட்டமன்ற தேர்தல் வருவதால் கரூர் துயரத்தில் அரசியல் லாபம் தேட முயற்சிக்கிறது பாஜக என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கலவரம் நடந்த மணிப்பூர், உத்தரப்பிரதேசத்திற்கு உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பாதது ஏன் எனவும் சரமாரி கேள்வி. கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்து வருகிறது மத்திய அரசு. ராமநாதபுரம் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டியால நிதி உரிமை போச்சு, நிதி பகிர்விலையும் ஓரவஞ்சனை, சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க, பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க, பிரதமர் பேரில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படியெடுக்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி இல்லாத காடுன்னு இனி எவராலும் சொல்ல முடியாது என முதலமைச்சர் பெருமிதம். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் விரைவாக செயல்பட நடவடிக்கைகள் எடுத்து முடித்துள்ளதாக பேச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய 3,82,500 நபர்களுடைய வீடுகளுக்கு தண்ணீர் வழங்க போறோம். இனிமேல் யாரும் எப்பவுமே ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி இல்லாத காடுன்னு சொல்ல முடியாது. மாநிலங்களே இருக்கக்கூடாது என எண்ணும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக முதலமைச்சர் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சாடல். எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன்களுக்கு மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கச்சத்தீவு பிரச்சினை பற்றி இலங்கையுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன் எனவும் கேள்வி. ஆனா ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல. கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா? ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். பரமக்குடி மற்றும் கோவிலாங்குளத்தில் கல்லூரி மாணவர்களுக்காக சமூக நீதி விடுதி கட்டடங்களையும் திறந்து வைத்தார்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் 738 கோடி ரூபாய் மதிப்பிலான 109 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர். 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 150 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி 426 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 801 வீடுகள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 28,909 பேர் பயன். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 9,365 பேருக்கு மருத்துவ உதவிகள். 1,85,543 மீனவர்களுக்கு ரூபாய் 371.38 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட மதிப்பீட்டில் 230. சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தகவல். சென்னை விமான நிலையத்திற்கு இமெயில் மூலமாக விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. மணிக்கணக்கில் நடைபெற்ற சோதனையில் மிரட்டல் புரளி என தெரிய வந்ததால் பயணிகள் நிம்மதி. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். ஆளுநர் மாளிகை, பாஜக தலைமை அலுவலகம், நடிகர் எஸ்.வி. சேகர் வீட்டிற்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. திமுகவே ஒரு RSS அமைப்புதான் என சீமான் காட்டம். பாஜகவின் கொள்கைக்கும் திமுகவின் கொள்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எனவும் விமர்சனம். கரூரில் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் உயிரிழந்து விட்டதாக சீமான் வேதனை. 41 பேர் உயிரிழந்த துயரத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் தேவைக்கு ஏற்ப கருத்து கூறுவதாகவும் சீமான் பேட்டி. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது வேதனை அளிக்கிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. கரூர் விவகாரத்தில் உண்மை வெளிவர சிபிஐ விசாரிக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். மலிவான அரசியல் செய்வது அதிமுகவுக்கு தெரியாது எனவும் பேட்டி. முதுமலை தெப்பக்காடு பந்திப்பூர் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளை அலறவிட்ட காட்டு யானைகள். வாகன ஓட்டிகளை 2 யானைகள் ஓட ஓட விரட்டிய காட்சிகள் இணையத்தில் வைரல். கோவை வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் வளாகத்திற்குள் வருகை தந்த ஒற்றை காட்டு யானையால் அலறியடித்து ஓட்டம் பிடித்த பக்தர்கள். அன்னதான கூடத்தில் இருந்த உணவை தின்று தீர்த்த யானையால் பரபரப்பு. மதுரை கள்ளிக்குடியில் கல்குவாரியை மூட வேண்டுமென்ற பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிடுக. கனிம வளம் கொள்ளை போவதை அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கும் கல்குவாரிக்கு தடை விதிக்க வலியுறுத்தல். ஆதார், ஓட்டுநர் உரிமம், குடும்ப அட்டைகளை அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை ராயப்பேட்டையில் அடி வேரோடு சாய்ந்த ராட்சத மரம். சாலையின் வழியே பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் யாரும் செல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் தவிர்ப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சாலையில் புனத்தை வைத்து கிராம மக்கள் போராட்டம். சுடுகாட்டிற்கு பாதை வேண்டி வலியுறுத்தி முழக்கம். திருவண்ணாமலை அருகே இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான காவலர்கள் 2 நிரந்தர பணி நீக்கம். காவலர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் டிஸ்மிஸ் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு.
கோவையில் தனியார் மாலில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற டைனோசர் திருவிழா. பல்வேறு வடிவங்களில் வண்ணங்களில் வடிவமைக்கப்பட்ட அசையும் வகையிலான டைனோசர்களுடன் விளையாடி மகிழ்ந்த குழந்தைகள். கிருஷ்ணகிரியில் நவராத்திரி திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர் திருவிழா. அலங்கரிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட சப்பரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்த சாமிகள். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழாவின் இறுதி நாளில் கோலாகலமாக நடைபெற்ற சூரசம்ஹாரம். நள்ளிரவில் கடற்கரையில் சிம்ம வாகனத்தில் வீரப்பல் விரிசடையுடன் எழுந்தருளி மகிஷாசுரனை வதம் செய்த முத்தாரம்மன். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவை முன்னிட்டு முத்தாரம்மன் கோயிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். காளி, அம்மன், சிவன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் தரித்தும் அக்னி சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடல். உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா திருவிழா கண்கவர் ஊர்வலத்துடன் நிறைவு. லட்சக்கணக்கான பொதுமக்கள் இருபுறமும் திரண்டு பாரம்பரிய விழாவின் பிரம்மாண்டங்களை கண்டு ரசித்தனர். இந்தியாவுடனான வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும். டிசம்பர் மாத தொடக்கத்தில் அதிபர் புதின் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ள நிலையில் ரஷ்ய அரசுக்கு உத்தரவு.